இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இனிமே ஒவ்வொரு வருஷமும் இந்த அம்மன் பண்டிகைக்கு நாங்க எப்படியாவது பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து எங்க கையால தான் அம்மனுக்கு கூழ் காய்ச்சி படைப்போம். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம்டா கண்ணு, ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் இப்படி உரிமையோட பேசுறத கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்ணு. இப்படி எல்லாம் நடக்காதான்னு நான் எவ்வளவு வருஷம் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? கண்ணுங்களா, இது உங்க ஊரு. நீங்க தாராளமா இங்க வரலாம். நீங்க நினைச்சதை செய்யலாம். யார் தட்டி கேட்க போறா? பாட்டி, கூழ் ரெடி ஆயிடுச்சு. கோயிலுக்கு கொண்டு போலாமா? இருடா கண்ணு, இரு வரேன். எங்க பாட்டி போறீங்க? வந்து சொல்றேன், வரேன். ரேவதி, பாட்டி எங்க போறாங்க? தெரியலையே மாமா. சகல, உனக்காவது தெரியுமா? தெரியலையேங்க. எங்க பாட்டி போனீங்க? உங்க எல்லாருக்கும் நான் புது துணி எடுத்து வச்சிருக்கேன், அதான் போய் எடுத்துட்டு வந்தேன். பாட்டி, இப்ப எதுக்கு எங்களுக்கு புது துணி எல்லாம்? அப்படி இல்ல கண்ணுங்களா, நீங்க இந்த வருஷம்தான் முதல்ல அம்மனுக்கு கூழ் செஞ்சு படைக்க போறீங்க. இந்த எல்லையம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவ. அவகிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் அதை கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பா. இந்த வருஷம் அவளுக்காக நீங்க இங்க வந்து கூழ் செஞ்சு படைச்சு ஊராருக்கெல்லாம் கூழ் ஊத்த போறீங்க. அது நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குல்ல. அந்த நேரத்துல நீங்க எல்லாரும் புது துணி போட்டுக்கணும். அதுக்குத்தான். எதுக்கு பாட்டி இப்ப இந்த செலவெல்லாம்? இருக்கட்டையா, என் பேத்திங்கெல்லாம் முறையா ஊருக்கு வந்து கூழ் காய்ச்சி ஊத்தும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல. அதுக்குதான். இந்தாங்கம்மா, இந்தாங்க, இந்த புது ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. போங்க. சரி பாட்டி.